நேத்துலேருந்து எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் செம்ம சண்டைங்க. என் வீட்டுக்கார் கேக் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது, நீ யூடியூப்பில் வீடியோ போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னோட ப்ரொஃபஷனல் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நான் விடவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்து இப்போ வரைக்கும் நான் சொந்த காலை நின்று ஏன் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஏன் பண்ணாலுமே அது என் பொண்ணுக்காயை மட்டும்தாங்க, வேறு யாருக்காகியும் கிடையாதுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் மைண்டில் எப்பயுமே ஓடுறது அது மட்டும்தான். என் பொண்ணுக்காய் நான் என்ன வேணாலும் செய்வேன். உலகத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் பொண்ணை தாங்க சொல்வேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே என் பொண்ணு மட்டும்தான். நான் இப்போ இருக்கேன்னா அதுக்கு காரணமும் என் பொண்ணு மட்டும்தான். என் பொண்ணுக்குன்னு தான் 1000 டைம் எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ இருக்கிறது என் பொண்ணுக்காக தான். அடிக்கடி ஒரு கமெண்ட் வந்துட்டே இருக்கு, நீங்கள் மட்டும் எப்பயுமே ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதா, அவங்க வீட்டுக்கார் சப்போர்ட் இருக்குது, நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இப்போ தான் அந்த டே போவதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய பேட் கமெண்ட்டும் வரும், நல்ல கமெண்ட்டும் வரும். பேட் கமெண்ட் வருதுன்னு தான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்குது, அப்போ இந்த கமெண்ட்டை வர பார்த்து இன்னும் நம்ம நல்லா கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.